நான் என்ன செலக்ட் பண்ணாலும் எங்கள் பாட்டி அப்படின்னு ஒரு பார்வை பார்ப்பாங்க, விச் மீன்ஸ் நோ. இட் வாஸ் as simple as that. அது அவங்க ஏன் நோன்னு சொல்கிறான்னு அந்த பார்வையிலே புரிஞ்சு போயிடும், அவ்வளோதான். 4 தலைமுறை வந்து அந்த புடவை தாங்கியிருக்கு. ஆனால் சில புடவை நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பேன், அது என்ன தாங்கலை. ஸோ சம்வேர் தெர் இஸ் a gap. Yeah, this is a peacock that is running down a branch. இது வந்து எங்களுக்கு வந்து வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்ஸ். they'll say அம்மா வந்து அவங்க கல்யாணத்துக்கு இந்த புடவை கட்டினாங்க. ஸோ பாட்டி மாதிரி ஓகே. பட் அதுக்கு சில பேர்கிட்ட பட் என்கிட்ட அந்த ஃபோட்டோ தான் இருக்குது, ஒரிஜினல் சாரி இல்லைம்பாங்க. இது வந்து என்னோட கிரேட் கிராண்ட் ஆண்ட், அவங்களோட புடவையில் நாங்கள் ரீக்ரியேட் பண்ணி எடுத்தது. இதுலேருந்து எடுத்து பண்ணது தான் இது. ஓகே, இது எவ்வளோ இயர்ஸ் சாரி மேம்? 90. நேச்சுரல் ஃபைபரை வந்து நீங்கள் வாஷ் தான் பண்ணணும். ட்ரை க்ளீன் பண்ணி போட்டேன்னா அதில் ஒரு கெமிக்கல், நீங்கள் பெட்ரோ கெமிக்கல் ஆட் பண்ணுறீங்க. இது வந்து the fabric breathes because it's natural fiber. So vastu is the science of design. இங்கே இருக்கிற அந்த வங்கி motif is what you have as an armlet sculpture. It's a jewelry. Okay. It's there in the sculpture. So that has been brought onto this. ஸோ அப்போ இது என்ன காஸ்ட்டுக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? Somewhere around 30 rupees. நாங்கள் வந்து ஆரணியில் காஞ்சிபுரம் பண்ணுறோம். ஓகே, காஞ்சிபுரம் ஒரு இஸ் எ டெக்னிக் வேர் தே டூ அ டபுள் வார்ப்பிங் டெக்னிக். 2 பேர் உட்காருவாங்க தறியில். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வெஃப்ட் போகும், இங்கே வந்து தனியாக இவ்வளோ டைம். இப்போ கஸ்டம் ஆர்டர் வந்து கொடுக்குறாங்கன்னா ஐ டெல் தெம் ஐ நீட் அ மினிமம் ஆஃப் 4 to 6 months. ஏன் இவ்வளோ டைம் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தே ஆஸ்க். ஸோ இப்போ இந்த கலர்ஸ்லாம் நாங்கள் வந்து வி ட்ரை டு ரீடெயின் த சர்டன் பழைய அஜந்தா பெயிண்டிங்ஸாக இருக்கலாம், ராஜா ரவிவர்மா பெயிண்டிங்ஸாக இருக்கலாம். எஸ், பீப்புள் டூ ஆஸ்க் மீ இஃப் ஐ டு ஹேவ் பேஸ்டல்ஸ். எஸ், தே டூ. தி ஆன்சர் இஸ் வி டோன்ட். Why ma'am? ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் விமன். அண்ட் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்றத வந்து நான் சொல்லவே தேவையில்லை, என்னோட ஆம்பியன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேஸ் ஹவுஸ் ஆஃப் துகிலுக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு என் கூட வந்து துகிலோடைய ஃபவுண்டர் தான் இருக்காங்க, வர்ஷா மேம். அவங்க கிட்ட வந்து அவங்களோட சாரீ கலெக்ஷன்ஸ் பற்றியும் அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெரி வெல், தேங்க் யூ. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. தேங்க் யூ ஸோ மச். வந்து நாங்கள் இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஆன் யுவர் சேனல். வந்து ஒவ்வொரு சாரீ பின்னாடியும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அது வந்து பையருக்காக இருக்கலாம், வாங்குறவங்களுக்காக இருக்கலாம், செல்லருக்காக இருக்கலாம், அண்ட் வந்து நெசவாளருக்காக இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாரீஸ் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ எங்களுக்கு வந்து துகிலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து there are 2 things நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஒன்று வந்து மெமரிஸ். ஓகே, மெமரிஸ் have played a very important role துகிலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எனக்கு வந்து நான் பார்த்து வளர்ந்தது எல்லாமே என்னோடய கொள்ளுப்பாட்டி, என்னோடய பாட்டி, என்னோடய அம்மா. இவங்க கட்டின்ற புடவை, இவங்களோ கட்டின்ற கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் அவங்களோட இருந்து. ஏன்னா நாங்கள் 4 generation ஆஃப் விமென்ஸ் எல்லாமே ஒரு வீட்டுக்கு அண்டர் ஒன் ரூஃப் 4 ஜெனரேஷன்ஸ் இருந்திருக்கோம். நான் வந்து நிறைய என்னோடய கொள்ளு பாட்டியாக இருக்கட்டும், என்னோடய கிரேட் கிராண்ட் ஆண்ட், பாட்டியோட புடவை, அம்மாவோட புடவை நான் நிறைய கட்டின்னு இருக்கேன். ஸோ அசோசியேட்டட் வித் தட் அந்த பர்சனாக இருக்கலாம், ஒரு மெமரி ஆஃப் த பிளேஸ் ஒரு மெமரி ஆஃப் தி ஒகேஷன். ஸோ மெமரி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் ஃபார் துகில். அது ஒன்று. ரெண்டாவது, அவங்க கட்டினது எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னல் வீவ்ஸுங்க. ஒன் ட்ரெடிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிசைனாக இருக்கலாம், கலராக இருக்கலாம். பிகாஸ் காஞ்சிபுரம் பட்டோ இல்லை அது காட்டனாக இருக்கலாம். வி ஹாவ் அன் அன்ப்ரோக்கன் ட்ரெடிஷன் ஆஃப் 2000 years. அவங்க அதுதான் கட்டிட்டாங்க. ஃபார் த லாஸ்ட் மேபி அ டெக்கேட் ஆர் 2 தேர்ஸ் பீன் கொஞ்சம் நிறைய வந்து உங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்கிறது. ஏன்னா 2019 வந்து நாங்கள் வந்து when that was the year me and Jaykumar got married. ஸோ அங்கே வந்து we started while we were going shopping. எங்களோட வெட்டிங்காக போகும்போது நான் என்னோடய கொள்ளு பாட்டியோட புடவை எடுத்துகிட்டு போனேன். ஸோ அங்கே எங்களுக்கு நிறைய இடத்துல பார்க்கும்போது அந்த டிசைனோ கலர் வாஸ் நாட் அவைலபிள் தட் ஈஸிலி. ரெண்டாவது வாஸ் த குவாலிட்டி. நான் என்ன செலக்ட் பண்ணாலும் எங்கள் பாட்டி அப்படின்னு ஒரு பார்வை பார்ப்பாங்க, விச் மீன்ஸ் நோ. இட் வாஸ் as simple as that. அது அவங்க ஏன் நோன்னு சொல்கிறான்னு அந்த பார்வையிலே புரிஞ்சு போயிடும், அவ்வளோதான். நம்ம வந்து அதை தொட்டு பார்த்து அதெல்லாம் இல்லை, அந்த பார்வையிலே ஷி ஹெட். ஸோ வி ஃபெல்ட்
சரி ஓகே மேபி நிறைய இடத்துல அலைஞ்சோம். we went to lot of places. then we started talking towards with weavers, master artisans, நிறைய பேச ஆரம்பித்தோம். ஆல்சோ ஜெயக்குமாரோட அவரோட பேக்ரவுண்ட் ஹேஸ் பீன் இன் ஹீஸ் அ ரீசர்ச்சர் இன் சவுத் இண்டியன் கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி. ஸோ வாட் ஹீ brought டு த டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புடவை பார்த்துட்டு ஒரு மோட்டிஃபை பார்த்துட்டு டிசைன் பார்த்துட்டு he would start saying இது உனக்கு எங்கேருந்து வந்தது தெரியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கருக்கு வந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர்லேருந்து தான் வந்திருக்கு. டெம்பிள் ஆர்கிடெக்சரில் இட்ஸ் க்ரீப்பர். வாட்டர் இல்லாமல் உங்களுக்கு க்ரீப்பர் கிடையாது பிகாஸ் இட் கோஸ் டுவர்ட்ஸ் வாட்டர். தட் காட் adopted and adapted onto textile. So இந்த information plus the fact that we were looking at tradition that was, I won't say fast disappearing, but அந்த ஈஸியாக அவைலபிளாக இல்லை இப்போ நாங்கள் பார்க்கறதுக்கு. அப்போ தான் நாங்கள் we said maybe இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு வேர் எங்களால் ஒரு எனேபிளாக இந்த ஸ்பேஸில் வரலாம். ஸோ விச் மென்ட் ஓகே நிறைய ஃப்ரம் த கிரவுண்ட் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். தட் இஸ் வேர் துஹில்ன்ற ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சது. தட் வாஸ் இன் 2019. ஓகே. பட் நாங்கள் லான்ச் பண்ணது வந்து 2022 தான். ஏன்னா ஒன் திங் தட் வி வாண்டட் வெரி கிளியர் வாஸ் தட் டிசைன் இன்டர்வென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் இஃப் யூ லுக் பேக் நாலு தலைமுறை வந்து அந்த புடவை தாங்கியிருக்கு. ஆனால் சில புடவை நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பேன், அது இன்னும் தாங்கலை. ஸோ சம்வேர் தெர் இஸ் a gap. ஓகே. ஸோ அதுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன், there is definitely quality in terms of the artisan skills. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்கில்டு யாருக்கு இருக்கும்? மோஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தான் இருக்கும். அதுலேயே உட்காந்து அதுலேயே ஊறி காலகாலமாக அதிலேயே பண்ணவங்களுக்காக இருக்கும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணுன்னு சொன்னீங்க. உங்ககிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ்லாம் எப்படி அதை லைக் பண்ணுறாங்க? ஸோ அவங்களுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குமா? ஓவர் த லாஸ்ட் சின்ஸ் we have launched, a lot of them have been very interested to go back to their roots. நான் ரூட்ஸுன்ற வார்த்தை ஏன் சொல்கிறேன்னா, என்கிட்டே வந்து நிறைய பேர் வந்து இப்போது ப்ரைடலாக இருக்கலாம், when they come they'll say அம்மா வந்து அவங்க கல்யாணத்துக்கு இந்த புடவை கட்டினாங்க. ஸோ அந்த மாதிரி ஓகே. பட் அதுக்கு சில பேர்கிட்ட பட் என்கிட்ட அது ஃபோட்டோ தான் இருக்குது, ஒரிஜினல் சாரீ இல்லைம்பாங்க. சில பேர் வந்து அம்மா கிட்ட இந்த மாதிரி ஒரு புடவை இருந்தது, பாட்டி கிட்ட ஒரு மாதிரி புடவை இருந்தது, அத்தை கிட்ட இந்த மாதிரி புடவை இருந்தது, ஃபோட்டோகிராஃபி இருக்குது என்கிட்ட, நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமா? we will say we are definitely going to be able to do that. Innone there has also been a lot of curiosity that we see today. Enna they don't want to look at it as just color motif. Beyond that, and the curiosity is also a space that we want to be in. ஏன்னா இப்போ இந்த வந்து ஒரு கலர் இருக்குது, ஒரு மோட்டிஃப் இருக்குது. மோட்டிஃப் அழகாக தான் இருக்கும், மோட்டிஃப் வந்து அழகாக இல்லாமல் இருக்காது, எல்லாத்துலேயுமே பியூட்டி இருக்குது. பட் அது என்ன சொல்ல வருது? அந்த புடவைக்கு ஒரு எங்கேருந்து அந்த வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஆர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும். நீங்கள் டெம்பிள் ஆர்கிடெக்சர்லேருந்து எடுக்கலாம், நீங்கள் ஸ்கல்ப்சர் எடுக்கலாம். தெர் இஸ் ஆல் அன் இன்டர்லிங்க். அந்த இன்டர்லிங்க்கை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்? ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் அப்சர்விங் ஒரு ஆஸ்பெக்ட், அவங்க வந்து மற்ற ஆஸ்பெக்டை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ வி நோட்டிஸ் தட் இங்கே வரவங்க வந்து தே கம் இன் எஸ் டு see or buy something. Buying decision might be fast, but the time they spend to sit and speak is much longer, and which is அதுதான் நாங்கள் அந்த ஒரு ஸ்பேஸில் வந்து நம்ம இருக்கணுன்றது அது வந்து ஒரு கான்ஷியஸ் டிசிஷன். ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் வந்து there is a certain vocabulary. ஓகே, there are உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து லட்சக்கணக்கான கலர் நீங்கள் போடலாம், ஷேட்ஸ் இருக்குது, டோன்ஸ் இருக்குது, நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். பட் there are certain colors which are all taken from nature. ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் எல்லாமே நேச்சர்லேருந்து தான் வந்துருக்கு. ஏன்னா நேச்சர்லேருந்து முன்னாடி when you had natural days, it was taken from nature. So that's the color palette that you see. So now when they go back to see that okay, இது வந்து இதான் இதோட ஆரிஜின், மேபி ஃப்ரம் அ கலர் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த கனெக்டிங் டாட்ஸ், அந்த கனெக்டிங் த்ரெட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்க்கும்போது எஸ், தென் they are more interested. There's definitely more curiosity that arises out of the conversation.
மேம் உங்கள் saree பற்றி சொல்லுங்கள். கலர் காம்பினேஷன்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது என்ன மாதிரியான saree? ஸோ இந்த புடவை வந்து இஸ் ஆக்சுவலி வெரி ஸ்பெஷல் டு மீ. ஓகே. ஏன்னா இது வந்து என்னோட கிரேட் கிராண்ட் ஆண்ட் அவங்களோட புடவையில் நாங்கள் ரீக்ரியேட் பண்ணி எடுத்தது. ஸோ இதோட ஆக்சுவல் ஒரிஜினல் விச் ஐ இன்ஹெரிட்டட் வாஸ் திஸ். ஓகே. இதுதான் அதோட ரீக்ரியேட் ஒரிஜினல். சாரி, திஸ் இஸ் மை கிரேட் கிராண்ட் ஆண்ட். ஸோ திஸ் இஸ் ப்ராபப்ளி 90 years old. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிழிஞ்சிருக்கும் பயங்கரமாக. பட் திஸ் இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 2 yearsஸாக தான் வர ஆரம்பிச்சு. ஒன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் கிவிங் அவே இட் இஸ் பிரிட்டி மச் இது. பட் ப்ரிசர்வ் பண்ணி ஐ ஹவ் கெப்ட் இட். இதுலேருந்து எடுத்து பண்ணது தான் இது. ஓகே. இது எவ்வளோ இயர்ஸ் சாரி மேம்? 90. ஸோ ஓகே. ஸோ நான் வந்து 4th generation தட் 4வது தலைமுறையாக நான் கட்டியிருக்கேன் இது. இவங்க வந்து how we looked at it நீங்கள் பார்த்தீங்கன்னா, one is to take the yarn. ஓகே. உங்களுக்கு அந்த கலர் வேணும்னா yarn இல்லாமல் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் தட் வில் கிவ் யூ தி எக்ஸாக்ட் கலர். இந்த இருக்கிற zari quality is a very very high zari quality where the pure zari is full silver that is made into wires. ஓகே. இந்த silver quality you don't use. Another thing that is very important is இந்த புடவை அவங்கெல்லாம் தோச்சு யூஸ் புடவை வந்து வேர் பண்ணணும். இது எல்லாமே நேச்சுரல் ஃபைபர் விச் மீன்ஸ் இட்ஸ் பியோர் சில்க் இல்லையா. ப்ரீத் ஆகும். போட்டு நிறைய வாட்டி அவங்க கட்டியிருக்காங்க, பாட்டி கட்டியிருக்காங்க, நான் கட்டியிருக்கேன். ஸோ யூ கேன் இமேஜின் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இட் ஹஸ் பீன் worn. நம்பர் 1. நம்பர் 2 துவைப்பாங்க. யூ டின் ட்ரை க்ளீன் கான்செப்டே கிடையாது. விச் இஸ் குட். ஏன்னா நீங்கள் வந்து நேச்சுரல் ஃபைபரை வந்து நீங்கள் வாஷ் தான் பண்ணணும். ட்ரை க்ளீன் பண்ணி போட்டீங்கன்னா அதில் ஒரு கெமிக்கல், நீங்கள் பெட்ரோகெமிக்கல் ஆட் பண்ணுறீங்க. இது வந்து இந்த ஃபேப்ரிக் ப்ரீத்ஸ் பிகாஸ் இட்ஸ் நேச்சுரல் ஃபைபர். அதோட ப்ரீதபிலிட்டி இருக்கும், அதை கட்டிக்கணும். ஸோ தட் இஸ் ஹவு ஆல்சோ இட் ஹஸ் லாஸ்டட் ஃபார் சச் அ லாங் டைம். ஸோ வாட் வி டூ இஸ் வி டேக் த yarn. We also study the saree. Okay. In terms of this is a vanki motif and this is kattam. ஓகே. ஸோ இப்போ கட்டம்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கலாம் மேம். இது என்ன டைப் கட்டம்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது வாட் தே கால் திஸ் இஸ் அ ரெகுலர் கட்டம் விச் இஸ் டபுள் லைன் கட்டம். ஓகே. இப்போ நீங்கள் நிறைய டைப்ஸ்ன்னு சொல்கிறது வந்து இஸ் ஆக்சுவலி அ லேட்டர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கட்டம். ஓகே. கட்டமோட ஆரிஜின் நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் ஃப்ரம் வாஸ்து. ஓகே. ஸோ வாஸ்து இஸ் த சயின்ஸ் ஆஃப் டிசைன். தட் இஸ் அவர் டெக்ஸ்ட். ஸோ வாஸ்துவிலேருந்து தான் உங்களுக்கு கட்டமோட வேர் ஹவு இஸ் கட்டமோட ஆரிஜின் உங்களுக்கு அங்கேருந்து தான் வருது. வாட் வி கால் as how the human body, that is the வாஸ்து புருஷ மண்டலான்னு சொல்லி the human body comes on to கட்டம். ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு வாஸ்துலேருந்து அந்த கட்டம் is now come on to fabric. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் டெம்பிள் ஆர்கிடெக்சர், நீங்கள் டெம்பிளோட டிசைன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் அ கட்டம். ஸோ தட் காஞ்சிபுரமோட லாங்குவேஜ் ஒரு ஒகேபுலரி டிசைன் லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வீவோட டிசைன் லாங்குவேஜ் ஹேஸ் கம் ஃப்ரம் டெம்பிள் ஆர்கிடெக்சர். ஸோ அதுலேருந்து தான் நீங்கள் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போது வங்கின்ற ஒரு மோட்டிவ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா actually creates balance. This is where your kattam comes from. So this is your Vastu Purusha Mandala. So that has come on to fabric. Okay. இங்கே இருக்கிற அந்த வங்கி motif is what you have as an armlet sculpture. It's a jewelry. Okay. It's there in the sculpture. So that has been brought on to this. ஸோ இப்போ இது வந்து 90 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு சாரீ இல்லையா? ஸோ அப்போ இது என்ன காஸ்ட்டுக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? Somewhere around 30 rupees. 30 rupees மேம்? You have to add inflation. Today's inflation. நான் அதோ பெருசாக யோசிச்சேன். Yes, ஏன்னா சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் லேட்டராக பார்த்தீங்கன்னா when my grandmother had அவங்க தலை தீபாவளிக்கு when her my great grandfather had bought a saree for அவங்களோட தலை தீபாவளிக்கு, she said it was 150 ரூபா. For 150 rupees. ஒரு பூனம் புடவை கூட இப்போ வாங்க முடியாது. You cannot. So இது இப்போ சேல் பண்ணால் என்ன காஸ்ட்டுக்கு போகும்னு நீங்கள்? ஸோ இப்போ நீங்கள் வந்து பியோர் சில்க் அண்ட் பியோர் ஜரின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வில் பி அபவுட் 40,000. 40,000. ஒன்று
we also have to look at இப்போது ஹேண்ட் வீவிங்னு நீங்கள் பார்க்கும்போது there is a time factor that goes into it. That is why with power loom உங்களுக்கு வந்து அந்த டைம் ஃபேக்டர் வந்து இஸ் shrunk. whereas இப்போ ஹேண்ட் லூமில் வந்து அந்த டைம் ஃபேக்டர் இஸ் elongated. வெதர் பிளேஸ் அ மேஜர் ரோலுங்க. மழை இருக்கக்கூடாது, ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் play an important role. Those days you should also remember அந்த போடும்போது அவங்க ஒரு டிசைன் ஆரம்பிச்சாங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அந்த டிசைன் போயிட்டு இருக்கும். ஓகே, கலர்ஸ் மாட்டாங்க. தட் இஸ் ஹவ் தே ஒர்க்ட். இப்போது நாங்கள் வந்து ஆரணியில் காஞ்சிபுரம் பண்ணுறோம். ஓகே, காஞ்சிபுரம் ஒரு இட்ஸ் எ டெக்னிக் வேர் தே டூ அ டபுள் வார்ப்பிங் டெக்னிக். அதுதான் அவங்க காஞ்சிபுரம் சாரி, சில்க் சாரி ஒரு காஞ்சிபுரம் சாரியோட ஹால்மார்க். One is double warping. The other one is the corvée, where the body and the border are interlaced. Okay. So உங்களுக்கு வந்து வீவ் பண்ணும்போது 2 பேர் உட்காருவாங்க தறியில். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வெஃப்ட் போகும், இங்கே வந்து தனியாக. ஸோ ஒருத்தர் வந்து அந்த பக்கம் பாடி. ஸோ இட்ஸ் பேசிக்லி கோர்த்து வந்துடுது. இட் இஸ் இன்டர்லேஸ்ட் டு த பாடி. அதே மாதிரி உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் வருது. But over a period of time, you also have without contrast, that is self, or you have something called self contrast. What you look at is the double warping technique. So, adilla ungalku you have certain technical aspects that needs to be followed. Like, for example, the denier of the silk. இது அதே மாதிரி எவ்வளோ ப்ளை இருக்கும், தட் இஸ் ட்விஸ்ட் பண்ணி வரும் இல்லையா, 3 ஃபிலமெண்ட்டு ட்விஸ்ட் பண்ணி அவங்க ஒரு த்ரெட் எடுப்பாங்க. ஸோ அது 3 ப்ளை. ஸோ வார்ப்பில் வந்து அது 3 ப்ளை ஆகும், வெஃப்டில் வந்து அது 2 ப்ளையாக இருக்கலாம், இல்லை 3 ப்ளையாகவும் இருக்கலாம். ஆல் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் சேஞ்ச் த ஸ்ட்ரென்த், த காம்போசிஷன் அண்ட் த டெக்ஸ்சர் ஆஃப் த சாரி. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மாறும்போது த ஃபேப்ரிக் ஆல்சோ த வே தட் இட் ஹஸ் இவ்வளோ வருஷமாக அது வித்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னா, அதை நீங்கள் ஃபேப்ரிக்கை டெக்னிக்கலி நீங்கள் பேஸை சேஞ்ச் பண்ணும்போது, ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணும்போது அதோட லைஃப் டைம்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் அப்போ கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா, வை மேபி தே ஆர் நாட் லாஸ்டிங் தட் லாங். ஸோ தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஒரு இப்போ லாட் ஆஃப் பீப்புள் கம் அண்ட் ஆஸ்க் அஸ் தீஸ் கொஸ்டின்ஸ். ஸோ வி ஆர் ஏபிள் டு டெல் தெம், ஓகே இது வந்து பிளைனா, இதுதான் லீனியர், ரீடு இப்படி இருக்கும். ஏன் இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இவ்வளோ டைம் இப்போ கஸ்டம் ஆர்டர் வந்து கொடுக்குறாங்கன்னா, ஐ டெல் தெம் ஐ நீட் அ மினிமம் ஆஃப் 4 to 6 months. ஏன் இவ்வளோ டைம் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தே ஆஸ்க். ஸோ இவ்வளோ டைம் எதுக்குன்னா தென் வி எக்ஸ்பிளைன் டு தெம். இப்போது ஒரு இதுக்கெல்லாம் இவ்வளோ டைம் ஆகும். ஆமாம், ஏன்னா ஒரு இப்போ ஓடின்னு இருக்குன்னா கட் பண்ண முடியாது நீங்கள் அதை. இட் ஹேஸ் டு மேப். இப்போது ஒரு லூம் இப்போ இதுக்கு செட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ரெட்டைப்பேட்டு. திஸ் is the width of this particular row. ஓகே. அந்த ரீட் அந்த செட்டப்பில் தான் இருக்கும். இப்போ மாற்றணும்னா அந்த ரீடே மாற்றணும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாமே டிசைனை ஒழிஞ்சி, இதை வந்து ஷ்ரிங்கோ ஜாஸ்தியோ ஆக்கினோன்னா அதை வந்து நீங்கள் மாற்றணும். which means full setup, which takes at least 2 to 3 weeks to set it up. Okay. So 2 to 3 weeks போது அது வந்து வீவ் பண்ணுறவங்க அந்த செட்டப் பண்ண மாட்டாங்க. ஸோ we have to bring people to do the entire setup of the bead, warping பண்ணுறது. இப்போ நீங்கள் ஃபைனலாக வீவிங்ன்ற சொல்கிறது வந்து is the last step in a multi-stage process. Okay. ஸோ அந்த multi-stage பண்ணி வரணும்னா டைம் வேணும். ஓகே. இது வந்து இட்ஸ் அன் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் தாங்க. இப்போ இந்த லூமில் வந்து இப்போ ஒரு கெட்டிப்பேட் ஓடுறதுனா அதுக்குள்ளே எங்களால் டிசைன் மாற்ற முடியும். ஒரு 4 inch கெட்டிப்பேட்னா 4 inch தான் அதில் போடலாம், 7 inch போட முடியாது. ஓகே. இல்லாட்டி நாங்கள் ஃபுல்லாக திருப்பி மாற்றிட்டே இருந்தோம்னா, இமேஜின் ஒரு வாட்டியும் 4 புடவைக்கு 3 weeks 4 weeks கேப் விட்டுன்றதுனா வீவே பண்ண முடியாது. எக்கனாமிக்ஸ் வில் நாட் ஒர்க் அவுட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற திஸ் இஸ் வேர் ஆர் ஒர்க் கம்ஸ் இன். மை ஒர்க் ப்ரிடாமினென்ட்லி கம்ஸ் இன் திஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் மேக்கிங் ஷுர் அந்த ஆப்டிமைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுது. Jayakumar's work comes in what I showed you of how where it has come from and how it got adopted into fabric. ஓகே. நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாமா? எஸ். ஸோ இது வந்து என்னோட கிரேட் கிராண்ட் மதர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல்லு வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே. அண்ட் இஃப் யூ நோட்டீஸ் இப்போ சைஸ் ஆஃப் த பல்லு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஷார்ட்டர் பல்லூஸ். தென் லேட்டர் ஆன் யூ ஹேட் லாங்கர் பல்லூஸ். ஸோ தட் ஆல்சோ எவல்யூஷன். ஓகே. That has also evolved over a period of time. இது வந்து நாங்கள் என்ன பண்ணோம், this is what we have done.
we took the liberty of changing the pallu. Because we also have to cater to a certain customer base. So அப்போ வந்து நீங்கள் அந்த போட்டால் எவ்வளோ பேருக்கு it will be something that people would like. So we said okay, let us do this, but we didn't change அந்த டிசைன் கிராமரை வந்து மாற்றாமல். ஸோ அதில் என்ன கிரியேட் பண்ண முடியும்? கரெக்ட், அதில் என்ன பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ எக்ஸாக்ட் 200% வந்து நாங்கள் எக்ஸாக்டாக பண்ண மாட்டோம். in the sense there will be a 10% variation. Okay. Because loom setup எப்படி இருக்கோ அதை வச்சு தான் we'll be able to work with. நான் எல்லாமே நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணோன்னா very difficult. Also we have to respect the weavers இது to be able to do certain sometimes they'll take liberties. கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துப்பாங்க அவங்க. அந்த லிபர்ட்டி அவங்க எடுத்துக்கிறதுக்கும் we need to be able to accept that. Okay. So maximum we try not to change the grammar of the design. எல்லாம் டார்க் கலர்ஸாக இருக்குது. ஸோ அந்த டைமில் அப்படி தான் வியர் பண்ணுவாங்க. Because not only on the time, because நீங்கள் ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் பார்த்தாலே they have an earthy nature. Okay. நேச்சரில் இருக்கிற கலர் தான் உங்களுக்கு வரும். இன்னொன்று வந்து there is a duality in the color. Because nature itself is the works in duality. ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் வந்தது. இப்போ இந்த கலர்ஸ்லாம் நாங்கள் வந்து we try to retain the certain பழைய அஜந்தா பெயிண்டிங்ஸாக இருக்கலாம், ராஜா ரவிவர்மா பெயிண்டிங்ஸாக இருக்கலாம். There are beautiful shades of pinks that have come from the Raja Ravi Verma paintings. So from there we take, those are all inspired from nature. And coming to a much, I think, late, this is also happens to be this is again my original, my great grand aunts. Idhula vandu we of course recreated. Okay. This is and then this is, you will never guess that this is this, because color மாத்தினோம்னா உங்களுக்கு டோட்டலா டிஃபரெண்டான ஒரு saree தான் உங்களுக்கு it will appear to be so, but that's the beauty of color. இப்போ எல்லாருமே பேஸ்டல் கலர்னு சொல்லிட்டு மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலத்துலலாம் அந்த கலர் இருந்துச்சா மேம்? அப்படி வேர் பண்ணியிருக்காங்களா? See, if you look, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா our text describes 5 வண்ணம், 5 colors. அது வந்து உங்களுக்கு ரெட், white, black, green, yellow. Okay. So you had this as your base colors. Okay. Then you had combinations that derived out of that. And you also have colors like kili pacha, because kili yoda pacha. Then you have mandalir is tender leaf, that color. Then you have something ஒரு grayish tone இருக்கும், ஈயச்செம்பு அந்த color. So these colors were all derived from nature. இப்போ இந்த pastelsங்கிறது is a later, much later concept. Yes, people do ask me if I do have pastels. Yes, they do. The answer is we don't. Why, ma'am? Because we have decided that we would stick to a certain traditional palette. Not that we can't do, பண்ண முடியாதுன்னு கிடையாது. We do. In fact, இப்போ பார்த்தீங்கன்னா லைட் கத்திரி பூ கேட்பாங்க. ஸோ லைட் கத்திரி பூன்னு கேட்கும்போது ஓகே, we can do. Very pastel shades is very difficult. It's not, like I said, that is a decision that we have taken, that in terms of traditional colors போடுறோம்னா we will do that. உங்களுடைய மேரேஜ் சாரிக்காக நாங்கள் ரொம்ப அலைஞ்சோம், எங்கள் பாட்டி பார்க்குறதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ ஃபைனலாக அது எப்படி கிடச்சிது, அது எப்படி அந்த சாரியோடைய ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள். We did. So we I won't say compromised. I was very happy with என்ன வாங்கினோமோ I was definitely happy தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். But I think that is where, and the idea of Tuhil வந்து உங்களுக்கு அங்கேருந்து தான் வந்து. So it is also, நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கும்போது we became life partners and business partners at the same time. So it all happened together. So obviously those sarees are very memorable, and they're we did buy it from, in fact the one place that we said we would buy it was Sundari, because I think Rajaram sir has, this is legacy, it's a legacy brand. So அப்போ அது அங்கே இருந்தால் வாங்கி. பார்க்குறவங்களுக்குலாம் வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரூட்லேருந்து வருது. ஸோ கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குலாம் இருக்கும். ஸோ உங்ககிட்ட எந்த ரேஞ்சிலேருந்து சாரீ இருக்குமா? ஸோ சில்க் சாரீ, நீங்கள் சில்க்னு பார்த்தீங்கன்னா it starts at 18,000. ஓகே. சில்க் sarees.
and it goes up all the way up to some. We have done custom sarees that have gone up to, but those are very customized sarees that have gone up to 2 lakhs. Okay. Where ஃபுல்லாக அவங்க வந்து they will say எங்களுக்கு வந்து வைர ஊசி வேணும் and certain border certain இது வந்து பார்க்கும்போது then we explain to them. இப்போது நீங்கள் 9 yards 10 yards பண்ணும்போது there will be lot of wastage. இப்போ வைர ஊசின்னு பண்ணும்போது நீங்கள் ஒரு புடவைக்கு போட முடியாது, 4க்கோ 3க்கோ போட்டே ஆகணும். the remaining will become waste right from your ரீட்லேருந்து வார்ப்பிங் பண்ணுறது, செட்டப் ஜக்கார்ட் பிளேட்ஸ் ஜக்கார்ட் கார்ட்ஸ் பஞ்ச் பண்ணுறது, தென் உங்களுக்கு யான் காஸ்ட்டு சரி காஸ்ட், ஓகே, ஆல் ஆஃப் திஸ் இஸ் வேர் யூ கெட். அண்ட் எஸ் இப்போது பியூர் சரினா உங்களுக்கு இட் டஸ் ஹாவ் அ ரீசேல் வேல்யூ. ஓகே, பிகாஸ் இட் கம்ஸ் ஃபார் த சில்வர் தட் யூ ஹாவ் இன் த saree. So when we are very particular that it should be hand woven, it should be authentic, not material also authentic, craft also authentic இருக்கும்போது that's where it starts. ஸோ அந்த 2 lakhs 1 lakh சொன்னீங்களா, அந்த சாரீஸ்லாம் இப்போ இருக்காங்க? So they're all customized sarees. ஓகே. I think I have ஒரு ஸோ அப்படியே அந்த சாரியை மட்டும் கவுண்டர் டேபிளில் கொடுத்தா நாங்கள் வாங்கிட்டு போயிடுவோம். we're more than happy to. ஸோ இது வைர ஊசி இல்லையா? இது வந்து வைர ஊசி. இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் இந்த பாடி பார்த்தீங்கன்னா திஸ் பீகாக் இஸ் அ வெரி, இது வந்து அன்யூஷுவலாக இருக்கும் உங்களுக்கு இந்த பீகாக். ஆமாம், இது ரொம்ப திஸ் இஸ் அ பீகாக் தட் இஸ் ரன்னிங் டவுன் அ பிரான்ச். ஓகே. யூஸ்வலாக நிறைய சாரீஸில் இது பார்த்தது இல்லை மேம், ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. இது வந்து எங்களுக்கு வந்து வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்ஸ் ஹூஸ் ஆல்சோ அன் ஆர்டிஸ்ட், ஹூஸ் அ டான்சர், வித்யா சுப்ரமணியம். அவங்க வந்து அவங்களோட சாரீ இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எடுத்து தட் we have, of course we made some slight modifications, but the inspiration is from there and that is the revival that we were working. இதில் வந்து அவங்க ஒரிஜினல் கலர் was a peacock green. ஓகே. So we've done colors and பல்லு ரொம்ப சூப்பராக இருக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து 1 lakh. this is about 96,000. ஓகே, இப்போ நீங்கள் என்னோட திறமையை பாராட்டி இதை எனக்கு பரிசு கொடுக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது ஓரமாக வச்சுக்கலாம். இது வந்து this is also very special because this was taken from my perima. This was actually taken from one of her and her mother-in-law's saree. ஓகே. அது வந்து வேற மாதிரி இருந்தது. It was a கோர்வை saree. Okay. So we took it and made it into a self வைர ஊசி. ஸோ இது பார்த்தீங்கன்னா this is the இதில் வந்து நிறைய பேர் வந்து இதில் வர ப்ளவுஸ் வந்து ஏன்னா இது நம்ம வார்ப்லே புனைக்கிறதுனால உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இதுதான் வரும். ஓ, ஸோ சேம் எல்லாமே சேம். ஸோ இப்போது யாராவது கஸ்டம் ஆர்டர் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா தே வில் சே கான்ட்ராஸ்ட் கலர் மாதிரி வேணும்னா நம்ம வந்து அது தனியாக ஃபேப்ரிக்காக வீவ் பண்ணுறோம். பட் நிறைய பேர் வந்து இப்போ எடுத்துகிட்டு ஈவன் வி ஹேவ் ஃபேப்ரிக் இருக்குது, தே மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஒரு அது வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்டைலை பொறுத்து இருக்குது. சில பேர் தே ப்ரிஃபர் டு வேர் த வைர ஊசி ப்ளவுஸ் ஆஸ் இட் இஸ். அது அவங்களோட இண்டிவிஜுவல் டேஸ்ட் அண்ட் ஸ்டைல். இந்த ரிசர்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் 1 or 2 years. It is 15 years of Jaykumar's work where he has worked on the research or he has studied temple architecture, history, different aspects of arts and culture. So that experience of not just learning and absorbing, but now he also teaches. All of that together is what we are able to bring onto the table. Okay. So in sometimes when I'm able to tell you exactly இது வந்து என்னோட பெரியம்மா புடவை, இது வந்து எங்கள் பாட்டி புடவை, இது வந்து I think that is something that is also very unique that we can say. And yes, from in terms of quality, because ஃபஸ்ட்லேருந்து எடுத்து அந்த டைம் எடுத்து அது பண்ணுறோன்னா வெரி ஓகே. நான் ஸ்டார்டிங்கில் இருந்து மேம் நீங்கள் ஆஃப் த கேமரா அந்த கேமரா ஃபுல்லாக வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி தான் நீங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி நீங்கள் சொல்லியே ஆகணும். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட். So நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி we became business partners as we became life partners. And துஹில்க்கு ஒரு பர்சன் ஐடென்டிட்டி கொடுக்கணும்னா, ஒரு பர்சானிஃபிகேஷன் கொடுக்கணும்னா, it is the both of us. It is equal Varsha and equal Jaykumar. And thank you so much மேம். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எங்களுக்காக காட்டினீங்க அண்ட் துகிலை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much.